ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில நாட்களாக உங்களோடு கூட நான் ப்ரேயரில் இணைய முடியவில்லை. ஊழியங்கள் இருந்தது நிமித்தமாக கடந்த இந்த நவம்பர் மாதத்தில் 4ஆம் தேதி துவங்கி நேற்றைய தினத்தில் வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஊழியங்கள் இருந்தது. போன ப்ரேயரில் கூட நான் ஜாயின் பண்ணேன், வெளியே போனேன், ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்னொரு ப்ரேயரில் இருந்ததுனால அங்கே ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணதை நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஒரு சிலர் நீங்கள் ப்ரேயர் முடிஞ்சப்பறம் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் ப்ரேயரில் இருந்ததுனால என்னால் அட்டன் பண்ண முடியல. ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் தினந்தோறும் ஊழியங்கள் இருந்து காலையில் நான் வீட்டில் இருந்து ஒரு 7 மணிக்கு நான் கிளம்புவேன். போயிட்டு ஊழியங்கள்லாம் முடித்து விட்டு ராத்திரி 11 மணி 12 மணிக்கு தான் ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்தார். விபிஎஸ் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. 230க்கும் மேலான பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பிள்ளைங்க வருவாங்க. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது, மதியம் லஞ்ச் கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, டீ ப்ரிப்பேர் பண்ணுறது, நிறைய காரியங்கள் இருந்ததுனால ரொம்ப பிஸியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஊழியங்களை கர்த்தர் செய்ய கிருபை செய்தார். அப்புறம் போன ஞாயிற்றுக்கிழமை மெடிக்கல் கேம்ப் இருந்துச்சு. மெடிக்கல் கேம்ப் ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக கிருபை செய்தார். அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் மீட்டிங் இருந்துச்சு வேற வேற இடங்கள்ல ரிட்ரீட். அந்த ஊழியங்கள் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நன்றி. இந்த ஃபிளாஷ் கார்டுக்காக நிறைய பேர் நீங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்க. பிரதர் எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு சிலர் நீங்க உங்களுடைய காணிக்கைகள் நீங்க அனுப்புறீங்க. நன்றி. அந்த பிரதர் எனக்கு பில் அனுப்புனாங்க. அதாவது ஒரு சிலருக்கு அவங்க கொரியர்ல அனுப்பியிருக்காங்க. கொரியருடைய காஸ்ட் 75 ருபீஸ். ஒரு சிலருக்கு போஸ்ட்ல அனுப்பியிருக்கிறாங்க. அந்த போஸ்டோடைய காஸ்ட் கொரியர் காஸ்டோட கொஞ்சம் கம்மி. பிளஸ் அந்த கவர் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கவர் ஒரு கவர் 8 rupees 50 paise அப்படின்னு போட்டு மொத்தமா எனக்கு பில் கொடுத்தாங்க. நான் மொத்தமா அவங்க கிட்ட நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க அந்த பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பார்சலுடைய காசும் போஸ்டல் காசும் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் மொத்தமா எல்லாருக்கும் நான் பே பண்ணிடுறேன். நீங்க அப்படி இந்த ஊழியங்களை தாங்கணும் என்று சொல்லி நினைத்தீங்கன்னா 75 ருபீஸ் பிளஸ் அது ஒரு 8 rupees 50 paise அவ்வளோதாகுது. அது டோட்டல் எவ்வளோ ஆகுதோ அந்த அமௌண்ட் நீங்க கொடுக்கலாம். இல்ல பிரதர் என்னால் கொடுக்க முடியாதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இதை நான் ஒரு ஊழியமாக நான் செய்கிறேன். எப்படியோ ஆண்டவரை குறித்ததான செய்தி பிள்ளைங்களுக்கு போய் சேரணும். ஃபிளாஷ் கார்டு மூலமா சொல்லும் போது அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்றதுக்காக தான் இது ஒரு பெரிய ரிஸ்கை நான் எடுத்தேன். இதுக்காக நான் நிறைய பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். ஏன்னா நான் இங்க குஜராத்ல இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிறேன். நான் அதை வாங்கி பார்சல் பண்ணி போஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஃபிளாஷ் கார்டு கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபிளாஷ் கார்டு என் கைக்கு வரல. ஆனாலும் நீங்க எல்லாரும் அதை ரிசீவ் பண்ணிருக்கிறீங்க, நீங்க பாத்துருக்கீங்க, நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இங்க நாங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம். இங்க குஜராத்ல இருக்கிற சிஎஃப் டைரக்டர் இங்க வருவாங்க. ஒருவேளை இந்த மந்த் எண்டோ இல்லை நெக்ஸ்ட் மந்தோ எனக்கு ஃபிளாஷ் கார்டு கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னு சொன்னா, எப்படியோ சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அது ஒரு உபகரணத்தோட ஒரு ஃபிளாஷ் கார்டோட சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக இது ஒரு ரிஸ்க் நான் எடுத்தேன். இது ஒரு நல்ல ரிஸ்க் என்று நான் நினைக்கிறேன். அதனால இதுக்கான வழிவாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒரு அக்கா கிட்ட நான் பேசினேன், சென்னையில இருக்கிற ஒரு அக்கா கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நினைச்சிருக்கிறேன்க்கா, யோசிச்சிருக்கிறேன்னு சொன்னேன். அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அவர்கிட்ட நீங்க பேசுங்க, அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட பேசும்போது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இத்தனை பேருக்கு 100 பேருக்கு அனுப்பணும் ஃபிளாஷ் கார்டு, தனித்தனி வேற வேற அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அட்ரஸ் அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி அனுப்பி, ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் நாங்களே பார்சல் பண்ணி அனுப்பிடுறோம், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க, ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்புங்க, நாங்க பார்சல் பண்ணி நாங்களே கிளீனா அனுப்பிடுறோம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. உண்மையாகவே இது பெரிய கிருபை, கர்த்தருடைய பெரிய கிருபை தான் இது. ஒரு அற்புதம் தான் இது. அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களால் முடிந்தா நீங்க அனுப்புங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க அனுப்பாதீங்க. தயவுசெய்து நீங்க அனுப்பாதீங்க. இது உங்களுடைய ஊழியத்துக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய கூகுள் பே நம்பர், போன் பே நம்பர் எல்லாமே இதே நம்பர் தான். எனக்கு ஒரே நம்பர் தான். அதுதான் என்னுடைய கூகுள் பே, போன் பே, போன் நம்பர் எல்லாமே அதே நம்பர் தான். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை நான் சூரத் கிளம்பி போறேன். நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். திங்கக்கிழமை வருவேன். அதுக்கப்புறம் 22, 23 2 நாள் மீட்டிங் இருக்கு. பக்கத்துல இங்க 35 கிலோமீட்டர்ஸ்ல வியாரான ஒரு சிட்டில அங்க ஊழியங்கள் இருக்கு. இப்படி தொடர்ந்து ஊழியங்கள் இருந்து கொண்டிருக்கிற. அடுத்தது கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்காக ப்ரிப்பேர் ஆகணும். அநேக காரியங்கள் இருக்குது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.